என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பொன்னான புதன்கிழமையில் வெற்றி விடியலில் உனக்கான உதவியை கொண்டு ஒரு பெண் உன்னை தேடி வருகின்றார். இவர் யார் என்றும் இந்த அப்பா என்னிடத்திலிருந்து தெரிந்து கொண்டு நிச்சயமாக நீ அவரை விட்டுவிடக் கூடாது. உன்னுடைய வாழ்க்கையானது இந்த அப்பா இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக உன் கைகளில் ஒப்படைத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் என்ன நடந்தாலும் அதை நீ எப்பொழுதும் மன நிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டது. அப்பா ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுக்க அனுமதித்தது கிடையாது. அதையும் மீறி ஒரு கஷ்டம் உன்னை தொடுகிறது என்றால் அதற்கு நீதான் பொறுப்பு. ஏன் தெரியுமா? அப்பா எதையும் தடுத்து நிறுத்திதான் அனுப்புகிறேன். ஆனால் நீயாகவே ஒரு கஷ்டத்தை தூக்கி சுமக்கும் போது அதற்கு அப்பா ஒரு நாளும் பொறுப்பேற்க முடியாது. எந்த அளவிற்கு உன்னால் தாங்க முடியுமோ அந்த அளவிற்கு பிரச்சனைகளை மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடையாது. பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக யாருக்கும் மாறிவிடாது. அதனால் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைத்தாலும் அதையெல்லாம் சரியாக இந்த அப்பாவின் அருளோடு தான் கிடைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் இனி உன் வாழ்க்கையில் வரும் நன்மைகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த அப்பாவின் அன்போடு என்றும் உனக்கான மகிழ்ச்சி உனக்கு கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற தருணங்களில் நீ எதிர்பாராத நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் குழந்தையே, இதற்கு மேல் பயப்படக்கூடாது. ஒரு விஷயம் துணிந்து இறங்க வேண்டும். எதையும் துணிந்து செய்யாமல் இருந்துவிட்டு எனக்கு அது நடக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று நீ ஒரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தன் கைகளில் வந்து சேரும் என்பது நன்றாக தெரியும். என் குழந்தையே, இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல உதவிகளை சரியான தருணத்தில் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இந்த அப்பா ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி தருவதற்கு முயற்சி செய்யும் போது அந்த விஷயத்தை எப்பொழுதும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உன்னால் முடியும். நீ நினைத்தால் எதுவுமே இந்த வாழ்க்கையில் சாத்தியம் என்பதை நீ மறந்து விடாதே. இவை எல்லாமும் ஒரு புறம் இருந்து கொண்டிருக்க, என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை வந்து சேர்கின்ற தருணம் இன்று. இந்த நாளில் நான் சொல்கின்ற ஒருவர் உனக்கான மிக பெரிய உதவியை செய்து கொடுக்க போகின்றார். இந்த பெண் உன் வாழ்க்கையில் அதிமுக்கியமான பங்கினை வகித்து கொண்டிருக்கிறார். முதலில் இவர் என்ன உதவியை செய்ய போகிறார் என்று நான் சொல்கின்றேன். அதன் பிறகு இவர் யார் என்று தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் பொதுவாக உனக்கு நடக்கின்ற பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனையில் உன்னுடைய தேவை. வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பாதித்து அதை நம் கைகளில் நிற்கவில்லையே என்கின்ற கவலை உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? நாமும் வாழ்க்கையில் போராடித்தான் பார்க்கின்றோம். வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைவதற்கு பல விதமான முயற்சிகளை செய்து கொண்டு தான் பார்க்கிறோம். ஆனால் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் நடத்தி கொடுக்கவில்லை. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தையும் சட்டென்று நமக்கு கொடுத்து விடவில்லை. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நான் ஏங்கி தவித்த காலம் உண்டு. ஏதாவது நமக்கு கிடைத்து விடாது, ஏதாவது ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை தந்து விடாதா என்று சொல்லி நான் ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் பணம் ஒரு முறை நம் கைகளில் கிடைத்துவிட்டால் ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடையதாக மாற்றி விடுவேன். ஒவ்வொரு முறையும் நமக்கானதாக அதனை நிச்சயமாக பெற்று கொள்வோம் என்று நினைப்பாய்.
ஆனால் வந்த வழி தெரியாமல் அது உனக்கு செலவாகி கொண்டிருக்கும். நீ எவ்வளவு தான் கட்டுப்படுத்த முயற்சி செய்தாலும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. நீ எவ்வளவு தான் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க முயற்சி செய்தாலும் அது உன்னால் முடியாது. மேலும் மேலும் பல நன்மைகளை இந்த வாழ்க்கையிலிருந்து பெறுவதற்கு என்னத்தான் செய்ய முடியும்? நமக்கு வரவுக்கு மீறிய செலவு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்படுகின்றாய் அல்லவா? உன்னுடைய உழைப்பிற்கான ஊதியம் உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக உனக்கு தர வந்திருக்கின்றேன். முதலில் சேமிப்பு வாழ்க்கையில் மிகவும் அவசியம். சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாமே உன் கைகளுக்குள் நிற்கும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிலையாக உன்னை பின்தொடர்ந்து வரும். நாம் எந்த விஷயத்தை பெற்றுக்கொள்கிறோம், எந்த விஷயத்தில் செலவு செய்கிறோம் என்பதை உணர்ந்து உனக்கான பல தேவைகளை பூர்த்தி செய்ய எப்பொழுதும் உன்னிடத்தில் ஒரு சேமிப்பு இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை உனக்கு வரக்கூடாது. யாரிடத்திலும் சென்று எனக்கு இந்த உதவி வேண்டும், அந்த உதவி வேண்டும் என்று ஒருபொழுதும் நீ கேட்க துணியாதே. யாரும் எந்த காலத்திலும் உனக்கு உதவிகளை செய்ய போவது கிடையாது. யாரும் எந்த விஷயத்திலும் உனக்காக கை கொடுக்க வரப்போவது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்றால் அது இந்த பணத்தினால் மட்டும்தான் இப்பொழுது சாத்தியமாகும் என்பதை உன் அப்பா நான் புரிந்து கொண்டேன். அப்படியானால் இன்றைய விடியலில் பெருமாளின் அருளை பெற்று உன் வாழ்க்கையில் உனக்கான பண தேவைகளை நீ நிறைவேற்றி கொள்ளக்கூடிய விடியல் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ வேண்டும் என்றாலும் இந்த வாழ்க்கை அது உனக்கு நிறைவாக கிடைக்கும். நீ மனதார ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் மீட்டெடுத்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சர்வசாதாரணமாக எந்த விஷயத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. அப்பா எந்த விஷயத்தையும் சட்டென்று உனக்கு கொடுத்து விடுவதில்லை. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நன்மைகளும் என்னுடைய கண் பார்வையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துவது எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையாக நீ பெற்று கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து நடத்துவதை நீயும் மனதார ஏற்றுக்கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் அத்தனையும் உன்னை என்றும் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி ஒரு நாளும் உனக்கு கஷ்டங்கள் இல்லை. இனி ஒரு பொழுதும் உனக்கு வேதனைகள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் இப்பொழுது சொன்ன விஷயம் இன்றைய விடியலில் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமாளை வணங்கி உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ நினைத்தால் நடக்காதது என்று எதுவும் இல்லை. இந்த விடியல் உனக்கானது. இந்த விடியலில் நீ நினைத்தால் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய முடியும் என்பதை நம்பு. உன்னால் முடியாது என்று நினைத்து கைவிட்ட காரியம் கூட இந்த அப்பாவின் அருளால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். என் குழந்தையே, அப்பாவின் ஆசிகளை பெற்ற பிறகு வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் இருக்கிறேன் உன்னோடு. இந்த நாள் உனக்கான நாளாக மாற்றிக் கொடுக்க என்றும் உனக்கு துணை இருப்பேன். நல்லதே நடக்கும்.